வாட்ஸ்அப்பை யூஸ் பண்றவங்க இல்ல அதிகமா யூஸ் பண்றவங்க இனிமேல் காசு கட்ட தயாரா இருங்க. புரியல என்னன்னு தெரிஞ்சுக்க வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஸோ நம்ம டே டு டே லைஃப்ல எல்லாருமே வாட்ஸ்அப் கண்டிப்பாக வந்து யூஸ் பண்றோம். பட் சிலர் வந்து அளவா யூஸ் பண்ணுவோம். அண்ட் சில பேர் அதிகமாக வந்து ஸ்டேட்டஸ் வைப்பாங்க. அண்ட் சில பேர் வந்து ஒன் டு ஒன் சேட்ஸ் அதிகமாக வந்து பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்க அண்ட் போட்டோஸ், வீடியோஸ் அண்ட் சேட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க பேக்கப் எடுத்து வச்சிருப்பீங்க. அண்ட் இதனால் வரைக்கும் எல்லாரும் வந்து பேக்கப் எடுத்து வச்சுட்டு இருப்பீங்க. ஸோ எத்தனை பேர் வந்து ரெகுலரா பேக்கப் எடுத்து வச்சுட்டு இருக்கீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ பேக்கப் எடுத்துட்டு இருக்கவங்களுக்கு தான் ஒரு பேர் அதிர்ச்சி வந்து கூகுள் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னதுன்னா வாட்ஸ்அப்ல இது வரைக்கும் நீங்க ஒரு மீடியா ஃபைல்ஸ் லைக் போட்டோஸ் ஆகட்டும், வீடியோஸ் ஆகட்டும், சேட்ஸ் ஆகட்டும் எல்லாத்தையுமே நீங்க கூகுள் ஜி டிரைவ் வந்து நீங்க பேக்கப் எடுத்து வச்சுட்டு இருப்பீங்க. அண்ட் அது இது வரைக்கும் வந்து வாட்ஸ்அப்புக்கும் அந்த ஜி டிரைவுக்கும் ஆக்சுவலி ஜி டிரைவ்ல ஒரு 15 GB ஃப்ரீ இருக்கும் பாத்தீங்களா, அதுல வந்து சேராம தான் இருந்துச்சு. நம்ம எவ்வளவு வேணா பேக்கப் எடுத்துக்கலாம். பட் இப்போ இந்த 2024 இருந்து அந்த கான்ட்ராக்ட் வந்து பிரேக் ஆக போகுது. ஸோ இனிமேல் நீங்க பேக்கப் எடுக்கிற ஃபைல்ஸ் எல்லாமே அந்த ஸ்டோரேஜ் 15 GB இருக்கும் பார்த்தீங்களா, அதுல தான் வந்து ஆட் ஆகும். ஸோ அப்படி பார்க்கும்போது சில பேருக்கு 1 GB 2 GB தான் வந்து பிரச்சனையே இல்லை. சில பேர் 3 வருஷம் 4 வருஷம் சேட் பண்ண அந்த மெசேஜஸ் அண்ட் போட்டோஸ், வீடியோஸ் எல்லாத்தையுமே பேக்கப் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது 10-15 GB மேலே தாண்டி போச்சுன்னா பே பண்ணணும். ஸோ அப்படி நீங்க பே பண்றீங்கன்னா கூகுள் ஒன் சப்ஸ்கிரிப்ஷன் நீங்க வாங்கிக்கலாம். ஆனுவல் ஆர் மந்த்லி நீங்க வந்து வாங்கிக்கலாம். ஸோ ஸ்க்ரீன்ல வந்து ஷோ பண்றேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் வந்து வாங்குங்க. ஸோ நிறைய பேருக்கு கண்டிப்பா வந்து வாங்கி யூஸ் பண்ணுவீங்க. இம்பார்ட்டன்ட் போட்டோஸ், வீடியோஸ், சாட்ஸ், டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு கண்டிப்பா தேவைப்படும். அண்ட் மற்றவங்க எல்லாருமே தேவையில்லாத வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், வாட்ஸ்அப் வர வீடியோஸ், காமெடி வீடியோஸ், ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்றது, இந்த போட்டோஸ் இது எல்லாத்தையுமே, இந்த குட் மார்னிங் குட் நைட் போட்டோஸ் எல்லாத்தையும் வந்து பேக்கப் எடுத்து வச்சுட்டு இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு டிப் என்னதுன்னா, நீங்க 2024 அப்புறம் அந்த ரூல் எப்போ வந்து நம்மளுக்கு வரப்போகுது சொல்லி அஃபிஷியலா இன்னும் நமக்கு வந்து தெரியல. பட் 2024 இருந்து இந்த ப்ராசஸ் வந்து வரப்போகுது. ஸோ அப்படி இருக்கிறவங்க வாட்ஸ்அப்ல தேவையில்லாத போட்டோஸ் லைக் எக்ஸாம்பிள் இந்த குட் மார்னிங் குட் நைட் யாராவது சென்ட் பண்ணிருப்பாங்க, தேவையில்லாத போட்டோஸ் எல்லாமே இருக்கும். அண்ட் வீடியோஸ் எல்லாத்தையும் வந்து ப்ராப்பரா டெலிட் பண்ணிட்டு எது எல்லாமே முக்கியமான போட்டோஸ், டாக்குமெண்ட்ஸ், ஃபைல்ஸ் எல்லாமே இருக்கோ அண்ட் சாட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க ப்ராப்பரா வச்சுக்கோங்க. இந்த ப்ராசஸ் இந்த அக்ரிமெண்ட் வந்ததுக்கு அப்புறம் நீங்க பேக்கப் வந்து வச்சுங்க. அப்பப்போ மந்த்லி ஒன்ஸ் நீங்க பேக்கப் எடுக்கும்போது தேவையில்லாத போட்டோஸ், வீடியோஸ் எல்லாம் நீங்க டெலிட் பண்ணிட்டீங்கன்னா மேபி, ஏன்னா கூகுள் டிரைவ்ல 15 GB எல்லாருமே யூஸ் பண்ணிருப்பாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா இல்ல. ஸோ சில பேர் கண்டிப்பா அந்த ஃப்ரீ ஸ்பேஸ் வச்சிருப்பீங்க, அவங்களுக்கு போதுமானதா இருக்கும். ஏன்னா தேவையில்லாத ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து வச்சதுனால உங்களுக்கு இதனால வரைக்கும் தெரியாம இருந்திருக்கும். இந்த அக்ரிமெண்ட் பிரேக் ஆனதுனால ஸோ தேவையில்லாத அந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே நீங்க டெலிட் பண்ணிட்டு ப்ராப்பரா உங்களுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் போட்டோஸ், வீடியோஸ் எல்லாத்தையும் இங்க வச்சாலே வந்து போதும். ஸோ உங்களுக்கு வந்து போதுமானதா இருக்கும். நீங்க கூகுளோட சப்ஸ்கிரிப்ஷன்லாம் வாங்கணும் அவசியம் கிடையாது. ஸோ கூகுள் ஏன் இப்படிலாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. அண்ட் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் பேல வந்து ரீசார்ஜ் பண்றா அந்த கன்வீனியன்ஸ் ஃபீஸ் வந்து 3 ரூபா வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஸோ அது ஒரு பேரடி. இப்போ வந்து வாட்ஸ்அப் கூகுளுக்கு இந்த அக்ரிமெண்ட் வந்து பிரேக் ஆனதுனால நம்ம ஏன் இப்படி பண்றாங்கன்னு தெரியல. ஸோ கூகுள் போற போக்கு பார்த்தா சரியில்லையே. ஏன்னா எல்லா மொத்த யூசர்ஸ் வந்து பாதி கூகுள் தான் வந்து யூஸ் பண்ணிருப்போம், கூகுள் ப்ராடக்ட். ஸோ எல்லாத்துக்குமே காசு கட்டுற நிலைமை வந்தா என்ன ஆகும்? இப்போதைக்கு வாட்ஸ்அப் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃபியூச்சர்ல என்ன எல்லாத்தையுமே காசு கொண்டு வர போறாங்கன்னு. அண்ட் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்ஃபர்மேஷன் ஏதாவது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி விடுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் சந்திக்கிறேன்.